முடியாது வெளில போக முடியாதுங்கிற ஒரு நிலைமையில உட்காந்து ஆளுக்கு சீட்டு கட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வகையில பிளாக் ஜெட்ஸு இருக்கான்ல, இவங்க இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிருவான். அண்ட் திடீர்னு வந்து மிஸ்ஸுக்காக வந்துகிட்டு ஜெட்ஸுவை ஒரே அடி அடிப்பாங்க. அண்ட் ஒருத்தி தானே அப்படிங்கிற மாதிரி வந்து பாக்குறப்ப திடீர்னு நிறைய பேர் அந்த இடத்துல வந்துடுறானுங்க. ஆனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபைட் வேற லெவல்ல பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். அண்ட் உள்ள இருக்க ஃபீல்டர்ல அடிச்சிருக்காங்கல்ல, என்னம்மா இது வெளியே சத்தம், ஒழுங்கா சீட்டு கட்டு கூட விளையாட முடியாதுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஏண்டா அங்க ஒருத்தங்க உயிரை கொடுத்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க என்னன்னா வந்துகிட்டு சீட்டு கட்டு அதிர்தான். அந்த மிஸ்ஸுக்காகையோட பாடி கார்டு சோச்சரோலாம் வந்து வெறிகண்டு வெட்டிக்கிட்டு இருப்பான். அண்ட் இந்த வகையில வந்து பிளாக் ஜெட்ஸு வந்து நம்ம நருட்டோவும் கில்லர் பியும் வெளியே வந்த மேட்டரா கிட்ட வந்து கண்டுபிடிச்சிருவான். அதை டோபிடி சொல்லிடுவான், இந்த மாதிரி வந்து ஃபீல்டர்ல அடியும் கண்டுபிடிச்சாச்சு, ஆனா அதே சமயத்துல வந்துகிட்டு ஜிஞ்சரிக்கையும் கண்டுபிடிச்சாச்சு, என்ன பண்ணலாம்னு சொல்லி வந்து கேட்பான். அண்ட் ஜெட்ஸு வந்துகிட்டு இந்த மாதிரி ஃபீல்டர் லாட்ஸ் எல்லாம் தூக்கிடலாமா அப்படின்னு கேட்கறப்ப வந்து டோபி வேணான்னு சொல்லுவான். ஏன்னா வந்துகிட்டு நம்ம முதல்ல வந்து ஃபீல்டர் லாட்ஸ் எல்லாம் வந்து கடத்தி அவங்கள வச்சு இந்த மாதிரி வந்து டெய்ல்டு பீஸ்ட வந்து பேரம் பேசுறேன்னு நினைச்சேன். பட் டைரக்டா இந்த வந்து டெய்ல்டு பீஸ்ட்ல வந்ததுக்கு அப்புறம் இவனுங்க எதுக்கு மக்கு பயலுக அப்படிங்கிற மாதிரி இருப்பான். அப்பனாதான் என்னோட ப்ராஜெக்ட் சுக்கியோமி சக்சஸ்ஃபுல்லா வந்து நடந்து முடிக்கும்ன்ற மாதிரி சொல்ல, அண்ட் பிளாக் ஜெட்ஸு வந்து மிஸ்ஸுக்காக கூட இப்ப வேஸ்டா தானே ஃபைட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஒயிட் ஜெட்ஸு வந்து டோபி கிட்ட கேட்பான். அப்படிலாம் கிடையாது, மிஸ்ஸுக்காகவே அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா பிளாக் ஜெட்ஸு அவங்க ஃபைட் பண்ணணும், அதனால ஃபைட்டை கண்டினியூ பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே டோபில வந்துகிட்டு கேடா ஸ்டாச்சுவை வந்து பார்த்துட்டு இது நம்ம களத்துல இறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பான். ஆனா அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு டேன் தான் காட்டுறாங்க. நம்ம ஆட்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி டேன் கூடயும் பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அண்ட் கடைசியில வந்துட்டு 4 ஃப்ளேம் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி நம்ம டேனை வந்து லாக் அடிச்சிருவானுங்க. அண்ட் நம்ம பாராட்டுவான், முதல்ல நல்லா பண்ணீங்க, பட் இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது, அதாவது ரீஅனிமேஷன் பண்ணவங்க கிட்ட எல்லாம் வேலைக்கு ஆகாதுங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். அண்ட் கட் பண்ணிட்டு டென்டன் தான் காட்டுறாங்க. அந்த கிடைச்ச ஒரு சேஜ் ஆஃப் சிக்ஸ் பேத்தோட டூலை வச்சுக்கிட்டு என்னமா அடிக்கிற காகுசுவோட ஒவ்வொரு ஹார்ட்டையும் பிரிச்சு எடுக்கிறா. அண்ட் அதே மாதிரி வந்துகிட்டு இதை யூஸ் பண்ண சக்கரம் கம்மியாகும்ல, அதே சமயத்துல வந்து அவரோட சக்கரம் கம்மியாயிட்டு இருக்கு. அண்ட் கம்ப்ளீட்டா வந்துகிட்டு ஒயிட் ஜெட்ஸ் எல்லாம் சோழியம் முடிச்சு படுக்க வச்சிடறாங்க. அதே வந்து டென்டனும் வந்து மயங்கி கீழே விழுந்துடுறா சக்கரம் அவுட் ஆனனால. அண்ட் உடனே இன்னொருத்தன் வந்து டென்டனுக்கு சரிப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி டூல விட்டுறேன், ஏன்னா இது அதிகமான சக்கரம் வந்து யூஸ் எடுக்குதுங்கிறப்ப அவ கேட்கவே மாட்டா. அண்ட் கட் பண்ணிட்டு சோல்ஜி பேல தான் காட்டுறாங்க. நெஜி அவங்க அப்பாவை கையில லாக் அடிச்சிருப்பான். ஆனா அதுக்கப்புறம் காகுசுவை வந்து காலாலே மிதிச்சு வச்சிருப்பான். அண்ட் காகுசுலாம் நீங்க நடக்காதுங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க டருய் வந்து சொல்லுவான், சுத்தி முட்டி பாருங்க, அவ்வளவுதான், பீச்சோர பகுதியில இருக்க இந்த சைடு எல்லாம் வந்துகிட்டு நம்ம காப்பாத்தியாச்சு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம தான் வெற்றிங்கிற மாதிரி சொல்லுவான் இந்த இடத்த பொறுத்த அளவுக்கு.